வணக்கம் நேயர்களே. இந்த வருடம் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் சம்மிட் 2025 நடந்ததுங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது. என்னன்னு கேட்டிங்கனாக்க, இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் செமிகண்டக்டர் சிப் அது ரெடியாகி ப்ரொடக்ஷன் இந்த வருஷத்திலேயே ஆரம்பிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட்லி 5 ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. ஸோ அச்சீவ்மெண்ட் ஒரு க்ரூஷியல் ஸ்ட்ரெங்தனிங், ஒரு டொமஸ்டிக் கேப்பபிலிட்டிஸ் நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்தியாவுடைய செமிகண்டக்டர் மிஷன் 2.0 அப்படிங்கிற ஒரு ஜேர்னியை நெக்ஸ்ட் ஃபேஸுக்கும் எடுத்துன்னு போறதுக்கும் ரெடியா இருக்காங்க. ஸோ இது ஃபோக்கஸிங் சிப்பு மற்றும் இல்லாமல் இது ஒரு குளோபல் காம்படிட்டிவ் எக்கோ சிஸ்டம்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தயார் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எப்படி நம்ம ஆட்டோ ஆன்சிலரியில் குளோபலா கம்பீட் பண்ணிட்டு இருக்கோமோ, எப்படி நம்ம டிஃபென்ஸ் சைடில் ஸ்பேர் பார்ட்ஸ் அனுப்புறதுக்கு காம்படிட்டிவா தயார் பண்ணியிருக்கோமோ, அத மாதிரி இந்த சிப் இண்டஸ்ட்ரியும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்த இக்கோ சிஸ்டம் சிப் மேனுஃபேக்சரிங்ல பாத்தீங்கன்னாக்க ஒரு பிகர் டார்கெட் கொடுத்திருக்காங்க. இந்த நியூ பேக்கேஜ்ல பாத்தீங்கன்னாக்க $20 பில்லியன் ஒரு அப்ரூவ்டு பை தி கவர்மெண்ட் பை 2025 என்றுக்குள்ள. ஸோ இந்த எய்ம் ஆஃப் ISM இந்தியா சிப் மிஷன் மிஷன் 2.0 பாத்தீங்கன்னா இது ஒரு டெவலப்மெண்ட் ஆஃப் என்டையர் செமிகண்டக்டர் சிஸ்டம் இன் இந்தியா. அது மாத்திரம் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே ஃபேப்ரிகேஷன் யூனிட்டும் இந்தியாவில் தாங்க ஆரம்பிக்க போறாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, இதுல எப்படி நார்மலா பாக்கி எல்லாத்துக்கும் PLIன்னு கொடுப்போம், ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். இங்க என்ன பண்றாங்க, DLI டிசைன் லிங்க்டு இன்சென்டிவ்னு கொடுக்குறாங்க. இது பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு மேல அலோகேட் அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ப்ராக்ரஸ் அந்த ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தோம்னா ஜூன் 2023 இருந்து 25 வரலையும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பேசிட்டு இருந்தாங்க. இப்பதான் எல்லாமே ஒரு மாதிரி 22,516 கோடி ரூபாய்க்கு இந்த ப்ராஜெக்ட் குஜராத்ல ஆரம்பிச்சு, அடுத்தது டாடா எலக்ட்ரானிக்ஸும் செட்டப் யூனிட் இன் துலுரா வித் an investment of 91,000 crores எல்லாமே ரொம்ப ஒரு அசுர வேகத்தில் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் 2, 2025 நம்மளுடைய யூனியன் IT மினிஸ்டர் மிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் மைக்ரோ ப்ராசஸர் விக்ரம் 3201 டு பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு அவர் கொடுத்திருக்காரு. இது இஸ்ரோ செமிகண்டக்டர் லேபரேட்டரியில கிரியேட் பண்ணிடுது. சரிங்க, இவ்வளவு சொல்றீங்களே, இதனால எங்களுக்கு என்ன பயன், இன்வெஸ்டருக்கு என்ன பயன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கேள்வி இல்லையா? இந்த ப்ரொபோஸ்ட் 20 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் செமிகண்டக்டர் மிஷன் இருக்குங்க இல்லையா, இதனால அட்ராக்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட், அதுவும் ஸ்பெசிபிக்கா இன்வெஸ்டருக்கு. எப்படிங்க அப்படின்னா, டைரக்டா லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த இம்பாக்ட் வரக்கூடும் இந்த செமிகண்டக்டர் ஸ்பேஸ். அதனால அது மாத்திரம் இல்லாமல் இந்த பட்ஜெட்ல DLI ஸ்கீம் சொன்ன இல்லையா, அதில் கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. அதனால ஸ்டார்ட் அப் அண்ட் சிப் டிசைன் ஃபார்ம்ஸ் எல்லாமும் ஒரு சிக்னிபிகன்ட் குரோத்தை இந்த ஏரியால நிறைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கொண்டிருக்கிறது. ஸ்மால் அண்ட் மிட் கேப் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் வெண்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் ஒரு பெரிய வேவ் ஆஃப் செக்டரல் growth இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. ஓகே, வாட் நெக்ஸ்ட் சார்? நம்ம எப்போதுமே மார்க்கெட்டை பொறுத்தவரை என்ன பண்ணுவோம், அடுத்த 3 வருஷம் எப்படி இருக்கும், அடுத்த 5 வருஷம் எப்படி இருக்கும் அப்படித்தானே பார்ப்போம். அப்படி பார்க்கும் பொழுது ஸோ இந்த செமிகண்டக்டருடைய டோட்டல் மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 38 பில்லியன் இன் 2023. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 55 பில்லியனாக இருக்கிறது. இது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பை 2030 100 to 110 பில்லியனாக உயரக்கூடும், ப்ராஜெக்ட் டு க்ரோ அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, இந்த ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் சிப் இருக்கு பார்த்தீங்களா, இது இந்தியாவிலேருந்து போறதுனால இது ஒரு ஹிஸ்டாரிக் ஸ்டெப். இந்த குளோபல்ல ஒரு பெரிய வரவேற்பையும் ஏற்படுத்தி இருக்கிறதுனால ஒரு பெட்டர் இம்பாக்ட் கொடுக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதனால் நண்பர்களே, இந்த துறையை கவனமாக நீண்ட கால அடிப்படைக்கு நீங்க முதலீடு செஞ்சீங்கன்னா இதுல உங்களுக்கு பல மடங்கு லாபம் பெருகும். நன்றி, வணக்கம்.